நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தர இருந்த எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக அனுமதியில்லாமல் பேனர் வைத்த அதிமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சேந்தமங்கலம் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி நாளை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அவரை வரவேற்பதற்காக அதிமுகவினர் சாலையின் இருபுறமும் இடைவெளி இல்லாமல் பல மீட்டர் தூரத்திற்கு பேனர்களை வைத்துள்ளனர். அதிமுக பேனர்களால் அப்பகுதியில் உள்ள மருத்துவமனைகள், வணிக நிறுவனங்கள், பல்வேறு கடைகளின் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ராஜேஷ்குமார், ராசிபுரம் பிரதான சாலையில் 7 தனியார் மருத்துவமனைகள் உள்ளதாகவும் ஆம்புலன்ஸ் மூலம் வரும் நோயாளிகள் எப்படி மருத்துவமனைக்கு செல்வார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். அந்த அண்ணா சாலை பகுதியிலே இப்பொழுது அதிமுகவினர் 2 பக்கமும் விளம்பர பதாகைகளை வைத்து அந்த சாலையை 2 பக்கமும் மறித்து கிட்டத்தட்ட 700 மீட்டர் தொலைவிற்கு 500 மீட்டர் தொலைவிற்கு ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பதாகைகளை வைத்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க மருத்துவமனை நிறைந்த பகுதி, 7-8 மருத்துவமனைகள் நிறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விபத்தில் ஏற்பட்டவர்களுக்கு ஸ்கேன் செய்யக்கூடிய நிறுவனங்கள், அமைப்புகள் இருக்கக்கூடிய பகுதி. இப்படி ஏழை எளிய மக்கள் வரக்கூடிய பகுதி, அவசர சிகிச்சைக்காக வரக்கூடிய பகுதி, கிராமப்புறத்திலிருந்து மக்கள் வரக்கூடிய பகுதியிலே ஒரு பிரச்சார மையத்தை அந்த இடத்தில் பிரச்சாரம் செய்வதாக அறிவித்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? அங்கு வரக்கூடியவர்கள், நீங்கள் ஆம்புலன்ஸில் வந்தால் ஆம்புலன்ஸில் வரக்கூடியவர்களை மிரட்டுகிறீர்கள். சேந்தமங்கலம் அக்கியம்பட்டியில் காவல்துறை விதிமுறைகளை மீறி பேனர் வைக்கப்பட்டுள்ளதால் அதிமுக நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே நாளை மற்றும் நாளை மறுநாளும் நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதியில் நடைபெற இருந்த எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.